நமது எல்லை அச்சன்புதூர். அச்சன்புதூர் உட்கார். இவங்கிட்ட கொடு. பக்கத்தில் வா. நீ கொஞ்சம் விலகிரு. பக்கத்தில் வா. கண்ணமுடு. என்னன்னு கேட்குறேன்? வரட்டும், பார்ப்போம் என்னன்னு கேட்போம். கால் வந்துட்டு வா. செல்லலாம் சைனில் போடுங்க. சாமியும் இல்லை பூதமும் இல்லை, ஒரு தீய ஆவி. நீங்கள் சொல்லுவீங்க அதை தூய ஆவின்னு. அப்படி இல்லை, இது ஒரு தீய ஆவி. புரியுதா உனக்கு? அது உடம்புல பதிவாகி இருக்கு. அதனுடைய ஒரு அழுக்கம், சாமி வர்றது மாதிரி ஒரு பிரேமை, ஏதோ அந்த நேரத்தில் தன்னை மறக்கிறது மாதிரி ஒரு ஆட்டம், இது எல்லாம் உனக்கு இருக்குது. உண்மையா இல்லையா? அதையெல்லாம் இன்றைக்கி நிறுத்திடுவோம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீ என்ன நினைக்கிற? வேணுமா வேண்டாமா? குணமாக்கி தரணும். 1 லட்ச ரூபா தரையா? அப்படி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்கடா. நான் கேட்க மாட்டேன். கால் வந்துட்டு வா. உடனே குணமாக்குவோம். இந்த இடத்துல நிறுத்திடுவோம். சரிண்ணா? சாட்டை எங்கடா? அம்மா ஒரு சாமியார் சாட்டையை கொண்டு அடிச்சு மாட்டிக்கிட்டான் தெரியுமா? நான் அடிக்க மாட்டேன், பிடிப்பேன். கண்ணை மூடு பார்ப்போம். கூப்பிடுப்பா. முகத்தை தொடச்சிக்கா. இந்தா கொஞ்சம் குடிச்சுக்கா. கண்ணை மூடு. இன்னையிலேருந்து நின்றுண்டா. தைரியமாக இருக்கலாம். இனிமேல் வரவே செய்யாது. இந்த கனியை அறுத்து புழிஞ்சு வீட்டில் போய் சாமி குடிச்சுக்கா. இந்த கனியை வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுக்கா. இந்த அப்படி தொழில் அடுத்த வாரம் வரும்பொழுது அதை பற்றி பேசுவோம். எந்தி திருவாரூர் உடலை ஒவ்வொருத்தராக வரையில் பார்த்தியா? உன் விஷயத்தை பேசும்பொழுது ஒரு பொம்பளை குறுக்க வராடா. அதான் பார்த்தேன். உன் வாழ்க்கையிலையும் ஒரு பொம்பளை குறுக்க வந்திருப்பா. உண்மையா இல்லையாடா? நான் சொல்ல உண்மையா பொய்யா? காலில் வந்துட்டு வா. அண்ணன் என்ன முடிச்சு பார்த்துக்கிட்டு இப்படியெல்லாம் ரகசியம் இருக்குது. நம்ம ரகசியத்தை உடச்சிடக்கூடாதுன்னு எதுவும் பேசுறாதீங்க. ஒரு காலத்தில் அவனுடைய உள்ளத்தை போய் நான் பார்க்கணும். இப்போ நீ கொஞ்சம் கண்ணை மூடி உட்கார்ந்தா அவள் மனசை முழுசாக ஆராய்ந்து பார்த்துருவோம். மூடிக்கானல்ல. அங்கேருந்து புறப்படும் பொழுது கொஞ்சம் தைரியமாக புறப்பட்டு வந்துட்டான். என்கிட்ட அவள் என்ன கேட்க வந்தா அப்படின்னு சொன்னால் நீ வருத்தப்பட மாட்டிய? உன் பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு இவன் ஏன் கூடவே இருக்கணும் அப்படி இந்த சாமிகிட்ட வர வாங்கி ஒரு முடிவு எடுக்கணும். இல்லைனா இவனை பயங்காட்டி நம்ம போகிறத மாதிரி ஒரு பித்தலாட்டம் பண்ணணுங்கிற முடிவோடு தான் அவள் வந்தான். புரியுதா உனக்கு? அதுதான் அவன் மனத்தை பார்த்தேன். இந்த வரத்தை இப்போ கொடுக்கக்கூடாது, அவளை கொஞ்சம் நிறுத்தி வைப்போம்னு பாதியில் ஓட்டி விட்டாச்சு. வந்தாலும் அங்கே போயிட்டாலாம். கால் வந்துட்டு வா. பார்த்தியாடா? இல்லை நீ இருக்கிய பழக வேண்டியதான் யார்ட்டையாது. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. இப்போ அவனுடைய மனசை பார்த்தா உன் மேலே அன்பு பாசம் நிறைய இருக்கத்தான் செய்யுது. அவன் உள்ளத்தில் இந்த நிலைகளிலேயே உன்னை விட்டு பிரியாமல் நான் இருக்க வச்சு தந்துடுறேன். உன் குடும்ப வாழ்க்கைக்கு இடைஞ்சல்லாமலும் ஆக்கி தந்துடுறேன்.
உடனே கூட்டத்தில் ஒரு ஆள் சொல்ல இதுக்கும் சாமி உதவி செய்யுமான்னு கேட்குறீங்க. ஆனால் விஷயம் அப்படி இல்லை. அவன் மனைவியால் அவன் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. இடைப்பட்ட காலத்தில் இவன் முன்னாட்டி இவனை விட்டு இவனை தெருவில் விட்டு போயிட்டான். வாஸ்தவமா தப்பா? அந்த நேரத்தில் ஆறுதல் செஞ்சவன் யார்? இவா தான். ஆக எல்லாம் நாணயம் ஒன்றா இருந்தாலும் முத்திரை 2 பக்கமும் இருக்கும். 2 பக்கம் இருந்தால் தான் செல்லும். அது மாதிரி குற்றம் ஒன்றா இருந்தாலும் தப்பு 2 ஒரு பக்கத்தில் இருக்கும். இவனும் உத்தமம் இல்லை, கெட்டிக்கார போய் தான் இருந்தாலும் சொல்லுதேன். அதனால் அந்த பிரச்சனை இருக்க போய் தான் இந்த ஆறுதல் வந்துருச்சு. அதனால் நீ 2 பெண்ணோட வாழணுங்கிற விதி இருக்குது. வேற என்ன பேருடா? முருகன். பார்த்தியா, கால் வந்துட்டான். அதுதான் இந்த கனியை அவா வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது, உன் வீட்டுக்கு கொண்டு போகணும். கண்ணை முடிக்கா. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பணம் வாங்கணும்னு சொல்லி ஆஃபீஸில் கொஞ்சம் பேசுனியோ? ஏமில் பேசுனேன். என்ன மையத்துக்குள்ள பணம் வேணும் உனக்கு? இருக்க சம்பளத்தை வச்சு ஓட்டுறா. லோன் வாங்கணுன்னா தரமாட்டேன், அடைக்கிறதுக்கு விட மாட்டேன். வாங்கக்கூடாது. இப்படி யார்ட்டில் போய் சொல்லிட்டு எழுதி காட்டினேன் தெரியுமா? இருக்க சம்பளத்தை வச்சு ஓட்டு. சிக்கனமாக ஓட்டுறா. 6 மாதத்துக்கு வண்டியை திருப்பி தரேன், அசத்தி தரேன், போ. கருப்பசாமி, ஆமாம், சென்னை மாநகர் எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். திருவேற்காடு மாரியம்மாளை போய் கும்பிட்டியாடா? ஒரு முறை அங்கே போயிட்டு வரணுமே. வடபழனி ஆண்டவனை கும்பிட்டீங்களா? அவரை பற்றி கேட்டேன். கொஞ்சம் கண்ணை மூடி உட்கார், ஒன்றை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க. அப்படியா? சரி, கரெக்டு. கால் வந்துட்டு வா. வா பக்கத்தில். பெண்களுக்கு மாத குளிப்பு வந்து முழுமையாக கழியணும். ஆனால் உனக்கு பூரணமாக உடம்பை விட்டு கழியாது. புரியுதா? அறிகுறி லேசாக காட்டிட்டு அப்படி நின்றும். உண்மையா இல்லையா? இதுக்காக நீ டாக்டர்கிட்ட போய் பார்த்தது உண்டு. எந்த பதிலும் எந்த பலனும் முழுமையாக உனக்கு இதுவரை கிடைக்கவில்லை. அதனால் இது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குறையா, கிரகத்தால் உள்ள குறையா அப்படிங்கிற ஒரு குழப்பம். வேறு எதுவும் முன்ஜென்மத்தில் பாவம் செஞ்சதுனால இப்படி இருக்குமா அப்படிங்கிற ஒரு வருத்தம். இவைகளெல்லாம் எதுவுமே இல்லை. உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு உத்தரவாயிடுது. வைகாசி விசாகத்தன்னைக்கு 101 எலுமிச்சம்பழத்தால் எனக்கு கொண்டு வந்து மாலையை போடு. ஒரு ஆம்பளை பையன் தாரேன். முருகன் பேர் வை. வெற்றிவேல் முருகனுக்கு. கால் வந்துட்டு வா. வா. இந்த மகளே, இந்த கனியை நீ சாப்பிட்டுக்கிடுற, மேலெல்லாம் தேய்ச்சி குளிச்சுக்கிடுற. இந்த கனியை வீட்டில் போய் வச்சு என்ன நினச்சி கும்பிட்டுக்கிடுற, போட்டா வாங்கிக்கிடுத. இந்தாடா, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். குழந்தை பாக்கியம் தருவேன், மன அலப்பறையை தீரு, மன கஷ்டம் இல்லை, நிம்மதியாக்கி தர மகனே, செல்வாக்காக இருக்கலாம். அப்படி சேலம் கண்ணாடியை கலத்திக்கலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தம்பா. 3 வருடங்களுக்கு முன்னால் இருந்த தொழிலினுடைய முன்னேற்றங்கள் கொஞ்சம் தடையாகிடுது. ஆனால் அதுக்கு சில மனிதர்கள் காரணம். அவர்களை பற்றி குறை பேசி பிரயோஜனம் இல்லை. இப்போதைக்கு வரக்கூடிய வைகாசி மாதத்திலிருந்து தொழிலை ஆரம்பிச்சுக்கலாம். புதுசாக ஒரு பெரிய குடோன் கணக்கை ஒன்றை வாங்கிரு. ஒரு கடை மாதிரி ஒன்றை போட்டுரு. ஸ்டீல் சம்மந்தமானதும் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தமான பொருள்களெல்லாம் வாங்கி வை. என் பேரை போட்டு நடத்துடா. கோடி கோடியாக பணம் தாரேன். கால் வந்துட்டு வா. வெற்றி மாலை விடுறா. நல்ல மாலையா, வண்ண மாலையா எடுத்துட்டு வா. குடு குடு குடு. கருப்பசாமிக்கு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு. இந்தாப்பா, ஜெயிச்சாச்சி. ஆரம்பிச்சுக்கா. வைகாசிக்குள்ளே ஆரம்பி. போன உடனே தொழில் பட்டறைக்கு அட்வான்ஸை கொடு. இந்தா அள்ளித்தார செல்வத்தை பிடுறா. நீ இருக்கிற இடத்துக்கு வலப்புறத்தில் வடப்புறத்தில் ஆரம்பிச்சுக்கா. இந்தா செல்வாக்காரு, போயிட்டு வா. கூப்பிடு என்னையும் சிந்தாவை கொண்டு போடா. சரி, போயிட்டு வா. திருச்சி அரியலூர் மாவட்டம். கட்டுமனைக்கு போனப்பா, ஒரே தூக்கம் பிடிச்ச மாதிரி இருக்கு. அங்கே தெய்வ தொடக்கம் இல்லாமல் மூதேவிதானமாக வீடெல்லாம் இருளடைஞ்ச நிலைகளில் இருந்துக்கிட்டு இருக்கு.
இந்த நிலை ஏன் நடந்ததுன்னு கேட்டால் இருக்கக்கூடிய தெய்வ சக்தி கொஞ்சம் விலகி நிற்கி. இப்போ நம்முடைய பெத்த பிள்ளை பொம்பளை பிள்ளையுடைய மன அலைகள் நம்ம பக்கத்தில் இருந்து கொஞ்சம் மாற்றப்பட்டு குழப்பமான நிலைகளில் உட்கார்ந்துருக்கு. அந்த மனசை மாற்றி உனக்கு கட்டுப்பட வச்சு முறையான திருமணத்தை நடத்தியிருந்தா போதுங்களா? ஆம்பளை பிள்ளையுடைய மனசை நான் பார்க்கும்போது அவன் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனாலும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மனநிலைகளால் கொஞ்சம் நெருங்கிறதுக்கு அவன் உள்ளத்தில் ஒரு அச்சம் இருக்குது. அவன் மனசுலையும் இன்னும் ஒரு குழப்பமான சிந்தனை இருக்குது. அந்த சிந்தனையை மாற்றி ரெண்டு பேரையும் ஒழுக்கமாக வளர்ச்சி தந்தா போதுங்களா? காலில் வந்துட்டாங்க. ஐயா இடையில பாதையை விட்டு இருங்க. ஐயா பாதையை விட்டு இருங்க. கருப்பசாமி என்ன பிரச்சனை மாற்றிக்கணும்? வள்ளி இருக்கிறது இப்பவே மாற்றுவோம். சற்று கண்ணை முடுங்க பார்ப்போம். இந்தாப்பா பொம்பளை பிள்ளைய உன் கையில் ஒப்படைச்சிட்டேன். எந்த குறையும் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். நீ மட்டும் காலில் வந்துட்டு வா. குடி நமச்சிவாயம். இதை தேய்ச்சி குளிச்சுக்கோ. படிப்படியாக வலி தீரும், உள்ள வேதனையும் தீரும். தைரியமாக இருங்க மக்கா. வைகாசியில் வரக்கூடிய ஜாதகத்தில் பொறுமையாக இருக்க வைக்கேன். சரியா? அடுத்த வாரம் ஒரு ஜாதகம் வரும். அதை எனக்கு உடனே கொண்டு வந்து சார், இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் அடிச்சு விட்லாம். தைரியமாக இருங்க.